இது சாய்நாயகி ராணுவ மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎல்சி ஆலவரம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேவி எஸ்எஸ்ஆர் அண்டு எம்ஆர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னா ஸோ இது இந்த நேவி வந்து ஆர்மிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து நேவிக்கு நம்ம கொடுக்குறதில்ல. ஆனால் ஆர்மியை விட நேவியில் ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகலாம். அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாமாக இருக்கட்டும். இப்போ மெடிக்கலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஸ்டாண்டர்டை விட நேவியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நேவியில் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் இன்னைக்கு ஓப்பன் நம்ம எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 14 மார்ச் 2026 ஏப்ரல் 6 வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். எப்பயுமே வந்து நேவியில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி எடுப்பாங்க. ஒன்று எஸ்எஸ்ஆர், இன்னொன்று எம்ஆர். ஸோ எஸ்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம +2 வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் அண்டு சுவாலஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% நம்ம வந்து மார்க் எடுத்துருந்தால் நம்ம எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேஜ் 2 வச்சுருக்காங்க, ஸ்டேஜ் 1 அண்டு ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து யாரால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1 டிசம்பர் 2004 1 டிசம்பர் 2004 31 மே 2009 இடையில பிறந்திருந்த ஆண் பெண் இருப்பாளர் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ அதே மாதிரி வந்து ஸ்டேஜ் 2 யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 1 மே 2005 30 அக்டோபர் 2009 இடைப்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் சேம் உங்கள் ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் எக்ஸாம் தான். அது போக இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் நம்ம அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் 50% மார்க் எடுத்திருந்தால் போதும், நீங்கள் எம்ஆர் அப்ளை பண்ணலாம். +2 முடித்தவங்க எஸ்எஸ்ஆர் அப்ளை பண்ணலாம். 10th முடித்தவங்க பார்த்தா எம்ஆர் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேவி பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. அதுக்கு முன்னாடி இடைப்பட்டதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடியும். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் கிடையாது. 1.6 கிலோமீட்டர் வந்து 6 minutes 30 seconds முடித்தாலே போதும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து நேவியில் வந்து மார்க் கிடையாது. அதே மாதிரி வந்து மெயிலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் 6 minutes 30 seconds. ஸோ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 minutes கொடுக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் முடிஞ்ச அன்னைக்கே உங்களுக்கு வந்து பார்த்தாங்கன்னா ஸ்டேஜ் 2 எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் வைப்பாங்க. ஸோ நம்ம சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின், எஸ்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் 1 hour கொடுப்பாங்க. எம்ஆரை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் 30 minutes கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து அப்டிடியூட் டைப் தான். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், மேத்ஸ் அண்டு சயின்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் தான் இருக்கும். ரெண்டுக்குமே அதே தான், எஸ்எஸ்ஆருக்கும் அதே தான், எம்ஆருக்கும் அதே தான். அதுபோல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து 2 டைப்பில் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. நம்ம இங்கிலீஷ் வந்து ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே ஜூன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இந்த கம்மிங் மேலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வச்சுருவாங்க. காலம் கரெக்டாக உங்களுக்கு எப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிசல்ட் முடிஞ்ச கூட எப்போ கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் உங்களை வந்து கூப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு வந்து 2 விதமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுவீங்க. பிப்ரவரி 2027 ஒரு டீம் போகும். ஸோ செகண்ட் டீம் மே 2027 வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் டீம் போகும். ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு மிகச்சிறந்த ஈஸியாக ரொம்ப பாஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம சென்டரில் பொறுத்த வரைக்கும் கடந்த நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி அண்ட் எஸ்எஸ்சி கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸை போயிட்டு இருக்குது. நல்ல ரிசல்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கம்மிங் 15 மார்ச் வந்து நம்ம வந்து நேவி கிளாஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தகுதியுடைய 10th முடிச்சிருந்து 50% மார்க் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் +2 முடிச்சிருந்து இந்த ஏஜ் 2004 அப்புறமா பிறந்த மாணவ மாணவிகள் இப்போ நீங்கள் வரலாம். குறைந்த கட்டணம் தான். நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும் 80% நம்ம ரிசல்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இனிமேல் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வாங்க, 100% வேலையோடு போங்க. ஜெய்ஹிந்த்.